ஹாய், நான் ஆட்டோகிராஃப் மல்லிகா பேசுகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்னோட புது படத்தோட பேர் சென்னையில் ஒரு நாள். இதில் சேரன் சார், சரத் சார், பிரசன்னா, பிரகாஷ் ராஜ் சார், ஸோ இவ்வளோ பெரிய ஒரு குரூப் கூட திருப்பி ரீஎன்ட்ரி வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்னோட கேரக்டர் சேரன் சாரோட பெயராக தான் வந்திருக்கேன். அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திருப்பி உங்களை பார்த்ததில் இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் என்னோட வகை நன்றி ரேகப்படுத்துகிறேன். நன்றி. வணக்கம், ഞാൻ ഷെയ്ഖ് ഖാദർ. சென்னையில் இருந்தாங்க, அதுதான் இந்த படத்தோட பேர். இந்த படத்தோட சப்ஜெக்ட் பற்றி சொல்கிறேன்னா, இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. சேரன் சார் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் ஆக்ட் பண்ணாங்க. பிரகாஷ் ராஜ் ஒரு சூப்பர் ஸ்டார், சரத்குமார் போலீஸ் கமிஷனர், சச்சின் ஒரு ஜேர்னலிஸ்ட், பிரசன்னா ஒரு டாக்டர் ஆக்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தில் யாருக்கும் யாரையுமே தெரியாது. ஆனால் ஒரு நாள் காலையில் நடக்கிற ஒரு இன்சிடென்ட்ல இவரெல்லாம் ஒன்றா சந்திக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்தது. அன்னைக்கு ஈவினிங் ஆகும்போது இவரெல்லாம் லைஃப் எப்படி மாறப்போகுது, அதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். Hi everyone, this is Aishwarya Devan. I portray Prasanna's sister character in this. The name of the character is Jennifer, and it's a very bold, confident and modern character, and also it brings a turning point in the movie. And the subject of the movie is wonderful. It's a very thrilling, very suspense, and the director of the movie is Shahid, and it's his directorial debut too. So I think he has done a wonderful job, and also he has given me a very good character in the movie. And of course it was a very wonderful experience working with all the other artists like Cheran sir, Prakash Raj, and Sharath sir, Radhika ma'am, and also the other female leads like Ramya, Malika, Parvati. And I think it was a wonderful experience, and it must be a very good movie, and everyone should go watch the movie. So everyone should support us. Thank you. சென்னையில் ஒரு நாள் படத்தோட பிரஸ் மீட்ல இருக்கோம். இட்ஸ் a beautiful film with a wonderful message. ஒரு டெத்தில் கூட ஒரு பாசிட்டிவ்னஸ் எப்படி கொண்டு வர முடியும். ஆர்கன் டொனேஷன் பற்றின ஒரு கதை. அந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கிறது கேரக்டர் ரொம்ப 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 எமோஷனல் கேரக்டர், ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டர். அந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த அப்பா அம்மாவுக்கும் வரக்கூடாது, அதுதான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். பட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம், திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் அந்த ரோல் எனக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். I think I have given my best, and I hope all of you enjoy the film, and wishing the team great success. Thank you. இந்த கேரக்டருக்கு இவங்க தான் பெர்ஃபெக்ட் அப்படிங்கறத முடிவு பண்ணி அவங்களெல்லாம் அந்த படத்துல அந்த கேரக்டர்ல நடிக்க வச்ச மாதிரி இந்த கேரக்டர் நான் தகுதியானவன் நினைச்சு என்னை நம்பி இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ப்ரொடியூசர்ஸ் 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மலையாளியா இருந்தா கூட இது தமிழ் படம் மாதிரி எடுக்கணும் அப்படிங்கறதுல ஒவ்வொரு ஷாட்லயும் ஒவ்வொரு டைலாக்லயும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஷாஹித் இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்காரு. கேமராமேன் அவரை பத்தியும் சொல்லி ஆகணும். 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரி. அவங்க கெமிஸ்ட்ரி எல்லாம் நீங்க ஹீரோயின் கெமிஸ்ட்ரி தான் நம்ம நிறைய பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம். இந்த கேமராமேன் டைரக்டரோட கெமிஸ்ட்ரி நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சொல்ற ஒரு விஷயம் is something that moves me beyond words. When I saw the movie in theater, in the Malayalam movie Traffic, I came out feeling it's my film. I was not a part of it, but I was so moved. So adukapram when I'm a part of this movie because of Liston and Radhika ma'am and the whole team, I want to be able to say that I'm humble and I'm grateful. I want to say 2 words about Shahid, and that cannot go wrong. This man is everywhere. He's like Donald the character, he's like here, there, everywhere when he's shooting, and I am like lost. What is he doing? What kind of shot is he taking? I'm trying to understand. He'll come and say, Parvati, you don't understand me, right? Just don't try, just act. And he'll, like Lakshmi ma'am said, he'll just say everything and I'm right there, and that for an actor is bliss. And I got to learn so much being Aditi that I'm again lost for words. So thank you so much for letting me be part of this film. And even though I had no scenes to share, no screen space to share, to be in a movie where Sharath sir, Prakash Raj sir, Prasanna sir, all of them are there, I feel great. சென்னையில் ஒரு நாள் இந்த படத்தை நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அதாவது இன்றைய காலகட்டத்தில்
ஒரு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன். அதாவது இந்த சவுத் இந்தியன் சினிமா வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு எடுத்து போயிட்டு இருக்கிறதுல கான்ட்ரிபியூஷன் வந்து நடிகர்கள் ரொம்ப கம்மியா இருக்குன்னு. ஒன்லி நிறைய புது இயக்குநர்கள் சிந்தனைகள் தான் அதுக்கு ஒரு காரணமா இருக்கு. அண்ட் டிராபிக் படம் பார்த்த உடனே ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில இப்படி ஒரு படம் படைக்கப்பட்டிருக்கு, அந்த இண்டஸ்ட்ரி நான் இருக்கேங்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அண்ட் உடனே நான் இந்த லிசன் அவரை சந்திச்சு இந்த படத்தை நான் தயாரிக்கணும் நான் ஆசைப்பட்டேன். பட் அவரே பண்றாரு அப்படின்னு கேள்விப்பட்டு சைலண்ட் ஆயிட்டேன். பட் ஒரு நாள் ஷரத் எனக்கு போன் பண்ணாரு. முதல்ல ஷரத்துக்கும் ராதிகாக்கும் லெஸ்டனுக்கும் இப்படி ஒரு படைப்பை தமிழ் சினிமாக்குள்ள எடுத்துட்டு வந்ததுக்கு நான் நன்றி சொல்றேன். ஏனென்றால் நிறைய படங்களை பார்க்கிறோம், பட் இப்படி ஒரு சிந்தனை, இப்படி ஒரு ஆழமான ஒரு சிந்தனை இருக்கிற படம் அண்ட் ஒரு சினிமேட்டிக் பாசிபிலிட்டி ஆஃப் அ ஃபில்ம், இப்படி ஒரு கதையை எடுத்துட்டு வந்து ஒரு வினாடி கூட உங்களை வந்து நகர விடாம உட்கார வைக்கிற அளவுக்கான அந்த சிந்தனை இருக்கு. இப்படி ஒரு படைப்பு. ஐ எம் சோ ப்ரவுட் தட் இப்படி ஒரு இளைஞர்கள், இந்த இயக்குனர் இருக்கட்டும், இந்த மலையாள சினிமா இயக்குனர் இருக்கட்டும், அதோடைய ரைட்டர் இருக்கட்டும், இவங்க இருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அர்த்தமுள்ளதா இருக்கு வாழ்க்கை இப்படி ஒரு படம் பண்ணவருக்கு. மிகவும் அழகான திறமை உள்ள இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அந்த தயாரிப்பாளர்கள். அண்ட் நிச்சயமாக தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு பிடிக்கிற படம். அண்ட் டைம் வந்துச்சு ஏற்பட்ட படைப்புகள் வரணும். அண்ட் ரொம்ப வருத்தமுள்ள படமா அமைஞ்சிருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப அற்புதமான அனுபவம். இந்த படம் பண்றதுக்கு பல காரணங்கள் உண்டு. இதுல குருவாயூர்ல வந்து ஒரு என்ஜிஓ இருக்கு. அந்த என்ஜிஓக்கு வந்து ஆர்கன் டொனேஷன் பத்தி நான் பேசும்போது டொனேட்டட் இந்த என்டையர் ஆர்கன். நிறைய பேர் தெரியாது, ஐ டோன்ட் பப்ளிசைஸ் வாட் ஐ டூ சம்டைம்ஸ். அந்த என்டையர் பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து டொனேட் பண்ணிட்டேன். வீட்டில் கூட கேட்கல. ஐ டோல்ட் இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் இன் பிரெயின் டெட், ப்ளீஸ் டொனேட் த என்டையர் ஆர்கன்ஸ் அட் இன் மை பாடி விச் கேன் பி யூஸ்ஃபுல் டு சம்படி எல்ஸ். அது வந்து பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம். அதனால இந்த படத்துல வந்து படம் பார்க்கும்போது லைக் ஷி வெரி கரெக்ட்லி புட் இட், இது ஒரு இமோஷனல் ஃபிலிம். ஒவ்வொருத்தருக்கு அந்த வாழ்க்கையில் ஏற்படுற வந்து அனுபவங்கள், அது இந்த நடிச்சிருக்க எல்லாரும், ரைட் ஃப்ரம் சேரன், பிரகாஷ், பிரசன்னா, மிதுன், எல்லாம் இதுல வந்து இந்த படத்தை நாங்க இருக்கோமேன்றதே மிகப்பெரிய விஷயம் தான். அதுல அது ஒரு சீன் நடிச்சீங்கனாலும் சரி, அதுல 10 சீன் வந்தாலும் சரி, என்டையர் பிலிம் நடிச்சாலும், இந்த சென்னையில் ஒரு நாள் நீங்க இருக்கீங்கன்னா நிச்சயமா அது பேசப்படுகின்ற ஒரு படமாக அமையன்றதுல எந்தவித ஒரு டவுட்டும் எனக்கு இல்லை. காரணம் ஷஹீத் காதெல்லாம் வந்து அவர் பார்த்தீங்கன்னா கை இப்படிதான் வச்சுப்பார் அப்படின்னு வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் இட் செல்ஃப் யூ ஃபீல் லைக் பெர்ஃபார்மிங். ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு இமோஷன் அதுல ஃபேக்டா இருக்கும். அது பண்ணும்போது நீங்க பண்ணுங்க, ஒரு தடவை பண்ணுங்கன்னு வர, 2 தடவை பண்ணுங்கன்னு வர. இஃப் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் ஹில் கம் அண்ட் டெல் யூ, சார் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும். என்ன பெட்டரா பண்ணா நடிச்சு காமிக்கக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ ரியலி அப்சல்யூட்லி அவர் சொன்னார். நாங்கெல்லாம் கூட மிஸ் பண்ணது ஒன்று சொன்னார். எல்லாரும் வாழ்க்கையிலையும் ஒரு காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒரு சிறு தவறுகள் செஞ்சிருப்போம். இது என்னைக்காச்சும் நிவர்த்தி பண்ணிக்கலாமா, இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா நம்ம என்னைக்காச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்காத, செகண்ட் சான்ஸ் டு ரெக்டிஃபை வாட் வி ஹவ் டன் அப்படின்னும் போது அந்த செகண்ட் சான்ஸ் கிடைக்கும் போது என்ன பண்ணாங்க அப்படின்ற படத்தில் இருக்குன்னு அப்படி பார்த்தா எல்லா கேரக்டர்ஸ் நான் திங்க் பண்ணி பார்த்தேன். நான் படத்தை வந்து பலமுறை பார்த்துருந்தேன், மலையாள படத்தை பார்த்தேன். அப்ப எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஒரு சின்ன சின்ன நெருடல்கள் வாழ்க்கையில இருக்கு. அந்த நெருடல்களை வந்து எப்படி அவங்க பயன்படுத்தி, எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு மறுபிறவி பெற்று அவங்க எப்படி வந்து அவங்க செய்த தவறாக இருந்தால் எப்படி திருந்தினாங்கன்றதுக்கும் இதுல இருக்கு. ரெண்டாவது கதையோட கரு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் டு முகப்பை 13 கிலோமீட்டர் 11 நிமிஷம் உண்மை சம்பவத்தை வந்து எடுக்கப்பட்ட படம் தான் மலையாளம் டிராபிக்கே. 13 கிலோமீட்டர் 11 மினிட்ஸ் போய் சேரணும். அந்த டிராபிக்ல போகணும். அந்த டிராபிக்ல போய் சேரதான் எங்க விஷயம். அதை வந்து மையமா வச்சு ஒவ்வொரு நிமிஷமும் இந்த படம் பார்க்கும்போது அது சின்ன கார் கொஞ்சம் ஸ்கிட்டான ஐயோ அதுல இருக்கிற ஹார்ட் வந்து அந்த ஐஸ் பேக் பண்ணி வச்சிருக்காங்க விழுந்துருமோ அப்படின்னு நம்ம வந்து சினிமா தான் பாக்குறோம்ன்றது இல்லாம you traveled along with all the characters in the film when I saw Traffic. சென்னையில் ஒரு நாள் மலையாளத்தில் வந்த ஒரு பெரிய ஹிட் படம் டிராஃபிக். அந்த படத்தை ரீமேக் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கோம். சரத் சார், பிரகாஷ் ராஜ், சேரன், பிரசன்னா, நான், பார்வதி, லக்ஷ்மி,
மல்லிகா, இது போன்ற ஜேபி, இது மாதிரி நிறைய பேர். ஆனால் எல்லாருமே நல்ல கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு அதோட கதையோட ஹீரோ அப்படின்னு சொன்னாலே கதை ஸ்க்ரீன் பிளே தான். அந்த ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ பிரமாதமாக ரொம்ப அழகாக ஒரு இடத்துல கூட நீங்கள் வந்து அந்த உட்கார்ந்து அந்த அவ்வளோ நல்லா சொல்லியிருப்பாங்க. அந்த கதை கடைசி வரைக்கும் அப்படி கொண்டு போயிருப்பாங்க. இதில் ஒரு உண்மையான சம்பவத்தை மையமாக வச்சு இந்த படத்தை கதை எழுதியிருக்காங்க. உண்மையான சம்பவம் இது மட்டும் இல்லை, மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மெசேஜ். அதாவது நம்ம ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறோம், அந்த ஆக்சிடென்ட்டை பார்க்கும்போது ஐயோ பாவம்னு நினைக்கிறோம். ஆனால் இதே நம்ம வீட்டில் நடந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், அதை ஒரு நிமிஷம் சிந்திக்க வைக்கிற ஒரு படம். அதுதான் சென்னையில் ஒரு நாள்.